வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து நியூ நோட்டிஃபிகேஷன். நமக்கு லாஸ்ட் ஜூன் மந்தே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது குரூப் 1. ஆனால் இப்போ தான் போட்டிருக்காங்க 21/7/2022 இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதோட அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து 22/8/2022. கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இன்கேஸ் இல்லைன்னா 150 rupees சார்ஜ் பே பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட வேக்கன்சி என்னென்ன மாதிரியான வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் சரிங்களா. டெப்டி கலெக்டர் 18 போஸ்டிங்ஸுங்க இதில் இருக்குது. டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 26, அசிஸ்டன்ட் கமிஷனர் சரிங்களா 25 போஸ்டிங், டெப்டி ரிஜிஸ்ட்ரேட்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் 13 போஸ்டிங் இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 7 இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 3ங்க. டோட்டலாக வந்து 92 போஸ்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல 56,100 to 2,05,700 ரூபாய் வந்து நல்ல ஸ்கேலு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, அதாவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதாவது நீங்கள் ஒரு 1.5 years 2 years நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம உள்ளே போகக்கூடிய அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரே அட்டெம்ப்டில் நம்ம உள்ளே போகலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 22/8/2022. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன்ஸில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த டேட்டில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 27/8 சரிங்களா. அதே மாதிரி 29/8 இந்த டேட்டுக்குள்ளே வந்து 27/8/2022 to 29/8/2022 நீங்கள் பண்ணி முடிச்சுக்கணும். எக்ஸாமினேஷன் 30/10/2022 மார்னிங் தான் இந்த எக்ஸாம் வந்து எழுதணும். 9:30 to 12:30 சரிங்களா. உங்களோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் இதில் பாருங்கள், மினிமம் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 21 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா SC ST MBC BC BCM விடோஸ் இந்த மாதிரி கேட்டகரி இருக்கவங்களுக்கு 39 கொடுத்துருக்காங்க அண்ட் 40 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அதை தவிர யாராக இருந்தாலும் ஏஜ் வந்து 34 to 35க்குள்ளே வந்து அவங்களோட வயசு இருக்கணுமோ அந்த கேட்டகரிஸ் என்ன போஸ்டிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயமும் கீழே வந்து நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்துட்டு இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னெல்லாம் இருக்கணும், என்ன முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணி சில போஸ்டிங்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை உள்ளே பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னால் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் லெவலில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படிங்கிறத, ஹைட் எவ்வளோ, உங்களோட வெயிட்டு, உங்களோட செஸ்ட்டு எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறது இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பாருங்கள், பிஜி லெவல் 1 நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ், educational, sociology, statistics and psychology are those postgraduate diploma in social science and experience in industrials or personal management or labor welfare சரிங்களா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இதுக்கும் என்ன பண்ணியிருக்கணும், எந்த இடத்துல நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் மதுரையில் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா போஸ்ட் டிகிரி இன் டிப்ளமோ எக்ஸ்டென்ஷன்ஸ் சரிங்களா. போஸ்ட்டு கிராஜுவேட் டிகிரி இன் டிப்ளமோ இன் சோசியாலஜி சரிங்களா. தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது நம்ம டெப்டி கமிஷனருக்கு என்ன போகணும்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு பாருங்கள் மென்னுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், விமனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்னுனா 165 சென்டிமீட்டர் இருக்கணும், உங்களோட ஹைட் இருக்கணும், உங்களோட செஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 86 சென்டிமீட்டர் இருக்கணும். சரி, உமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 155 சென்டிமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட ஹைட் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் நீங்கள் உள்ளே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி என்னென்ன டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உங்களோட ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட், அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஐ செக்கப்லாம் இதில் இருக்கும், இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ள அந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் 150 rupees வந்து சார்ஜ் பே பண்ணிக்கணும் சரிங்களா. அதே மாதிரி உங்களோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு 100 rupees, மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து 200 rupees சரிங்களா. ஃபஸ்ட் பேப்பர்
என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட முதல் பேப்பர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 175 கொஷின்ஸு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா, அதே மாதிரி உங்களோட 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்டுங்க. 25 கொஷின்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் 300 மார்க்ஸ். சரிங்களா, எஸ்சி எஸ்டி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க 90 மார்க் மினிமம் எடுத்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் பாஸ். சரிங்களா, செகண்ட் லெவலுக்கு நீங்கள் போகலாம். அதே மாதிரி அதர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 120 எடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் செகண்டு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அடுத்து மெயின்ஸுக்கு போகிறதுக்கு. சரிங்களா, அதே மாதிரி மெயின்ஸில் வந்து பார்த்தீங்க முதல் பேப்பர் என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. சரிங்களா, இது 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன். சரிங்களா, இதில் உங்களுக்கு 40 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட மெயின்ஸுக்கு பேப்பரை திருத்த போவாங்க. சரிங்களா, இதில் பாருங்கள் பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4ன்னு இருக்குது. சரிங்களா, பேப்பர் 1 அதாவது பேப்பர் 2 எடுத்துட்டிங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாமு 250 மார்க்ஸு. சரிங்களா, பேப்பர் 3 எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னா 250 மார்க்ஸு 3 ஹவர்ஸு. பேப்பர் 4 எடுத்துட்டிங்கன்னா 3 ஹவர்ஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு 250. 100 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மார்க்கு டோட்டலாக 850 மார்க்ஸுங்க. சரிங்களா, இதில் எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம்மு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 255 மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் இன்டர்வியூ லெவலுக்கு போகிறதுக்கு. சரிங்களா, அதே மாதிரி அதர்ஸ்னால் 340 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதான் நம்ம எப்போயுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மார்க் வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி இன்டர்வியூ போகிறதுக்காக இந்த மார்க் வச்சுருக்காங்க. பட் எல்லாருமே போவோமானா கண்டிப்பாக முடியாது. இன்டர்வியூ லெவல் போய் நிறைய பேர் நான் இன்டர்வியூ போனேன் ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 250 மார்க்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டோட்டல் வந்து 750 அப்படின்னா நீங்கள் மோர் தென் 600 அபோவ் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா கன்ஃபார்ம்டு போஸ்டிங் உங்களுக்கு வந்து என்ன வரும்னா கேட்டகரியில் லிஸ்ட் அவுட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு லிஸ்ட்லேயே நேம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா, அதே மாதிரி உங்களோட எக்ஸாம் வந்து எங்கெங்கே நடக்குது உங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் போட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துலன்னு சென்டர் கோடோட போட்டிருக்காங்க. சரிங்களா, உங்களோட குரூப் 1ஓட சிலபஸ் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸு. சரிங்களா, ஜென்ரல் சயின்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாகிரபி ஆஃப் இந்தியா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமி இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. சரிங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட யூனிட் 8 பாருங்கள் ஹிஸ்ட்ரி கல்ச்சர். சரிங்களா, சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தி தமிழ்நாடு. சரிங்களா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கீழே டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் வந்து உங்களோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட மெயின்ஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பருக்கு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதுக்குள்ளே இருக்கிறதா உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பேப்பர் வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பர் மெயின்ஸ்க்கு பாருங்கள் உங்களுக்கு 3 பேப்பர் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு பேப்பர் என்னது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் அண்டு இந்தியன் கல்ச்சர். செகண்ட் பேப்பர் சோசியல் இஷ்யூ இன் இந்தியன் அண்டு தமிழ்நாடு. மூணாவது வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் அந்த மென்டல் எபிலிட்டி. சரிங்களா, செகண்ட் அதாவது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, SSLC ஸ்டாண்டர்ட் வரையிலும். சரிங்களா, அதே மாதிரி மூணாவது பேப்பர் பாருங்கள் அதுவும் வந்து டிகிரி லெவலில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்தியன் பாலிட்டி எமர்ஜிங் பொலிட்டிக்கல் டர்ன்ஸ் across the world affecting India rule and impact of the science and technology development of India Tamil Nadu sociality its culture and heritage இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4th பேப்பருக்கும் ஜாகிரபி என்விரான்மெண்ட் இந்தியன் எக்கனாமி அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் கொடுத்துருக்காங்க. கட்டாய தமிழோட சிலபஸும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்றது வந்து நீங்கள் செகண்ட் பேப்பரு அதில் தேர்ட் பேப்பரு 4th பேப்பருக்கு உண்டானது எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமை தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எழுதிக்கலாம். உங்களுக்கு இப்போ வந்து கால்ஃபர் பண்ணியிருக்க டேட் வந்து இன்றைக்கி தான் பண்ணியிருக்காங்க. மோர் தென் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அக்டோபர் லாஸ்ட்டில் தான் இந்த எக்ஸாம் நடக்குது. 100 days வந்து உங்களுக்கு நல்ல டைம் கொடுத்துருக்காங்க. இதில்
நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 100 நாள் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அழகாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னீங்கனாலும் படித்தா மட்டும் போதாது, நிறைய எக்ஸாம்ஸ் போடணும். எக்ஸாம்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். அதனால் நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஆல் த பெஸ்ட். இது சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட பவானி அகாடமியோட யூடியூப் சேனலில் சொல்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.